ஒரு இளம் பெண் விபத்துல தன்னுடைய கண் பார்வையை டோட்டலா இழந்துட்டாங்க. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவங்க ரொம்ப அப்செட் ஆகி எல்லாத்தையும் வெறுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன் தன்னையே ரொம்ப வெறுத்தாங்க. நெகட்டிவ் வைப்ஸோட தான் நாட்களை தொடங்கினாங்க. இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ வந்தாரு. அந்த இளம் பெண்ணுடைய காதலன் மாறாத அன்போடு அந்த பெண்ணுக்கு ஊக்கம் அளிச்சு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுத்தாரு. எனக்கு பார்வை மட்டும் கிடைச்சா நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அந்த பெண் தன்னுடைய காதலன் கிட்ட அடிக்கடி சொல்வாங்க. ஒரு நாள் அந்த பெண்ணுக்கு கண் அறுவை சிகிச்சை நடந்தது. அந்த பெண்ணுக்கு யாரோ கண்தானம் செஞ்சதால தன்னுடைய பார்வையை முழுமையா பெற்றாங்க. பார்வை கிடைச்சதால ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸ்பெஷலா அவங்க லவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இப்பதான் உனக்கு பார்வை திரும்ப கிடைச்சிருச்சுல, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு காதலன் கேட்க, முடியாது முடியாது அப்படின்னு திமிரா பதில் சொல்லி நடைய கட்டினாங்க அந்த பெண். என் கண்களை மாத்திரம் பத்திரமா பாத்துக்கோ கண்ணே அப்படின்னு உடைந்த உள்ளத்தோடும் தாங்க முடியாத வேதனையோடும் அந்த காதலன் சொல்லிட்டு நடந்து போயிட்டாரு. இப்படித்தான் பாவத்தின் பிடியிலும் இருளின் ஆதிக்கத்திலும் இருந்த நம்மள எல்லாருமே வெறுக்கக்கூடிய நிலையில இருந்த நம்மள ஒருத்தர் பயங்கரமா காதலிச்சாரு. பாவத்தை வெறுத்த அவர் பாவியான நம்மள நேசிச்சதால நமக்காக தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிலுவையில் சிந்தி நம்மள பாவத்தின் ஆதிக்கத்திலிருந்து மீட்டாரு. அவருதான் நம்ம ஹீரோ இயேசு கிறிஸ்து. எல்லாத்தையும் தந்துட்டாரு, தன்னுடைய உயிரையே தந்துட்டாருங்க. நீ என்ன நேசிக்கிறியா அப்படின்னு அவர் ஏக்கத்தோடு நம்மள பார்த்து கேட்டா, நீ யாருன்றது போல அவர் அந்நியனா பார்த்துட்டு அவரை விட்டு விலகி ஓடி போயிடுறோம். ஆனா அழிஞ்சு போற உலக அன்பை தேடி ஓடுறோம். இது சரியா? என்னது சாரியா? ஒரு முறை இல்ல, ரெண்டு முறை இல்ல, பல முறை இதுதான் சொல்றோம். பட் சேஞ்ச் வரலையே. ட்ரூ லவ் எதுன்னு இன்னும் தெரியலையே. சரி, அட்லீஸ்ட் இந்த செகண்ட் go and speak with him who is constantly waiting for you to pour his unconditional and never ending love in your life. Love Jesus because he loved you first.